பஸ் ஸ்டாண்டு போய் யூட்டன் பண்ணிக்கலாம். டக்குன்னு செகண்ட் தேர்டு போட்டு ஓடிடணும். அவரை பார்க்காது. டக்குன்னு செகண்ட் தேர்டு போட்டு ஓடிடணும். நான் ஏன் பிரேக் பிடிச்சேன்னா அவர் ஹாரன் அடிச்சுக்கிட்டு நான் பிரேக் பிடிச்சேன். எல்போர்டு வண்டி மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அவர் ஒரு கவர்மெண்ட் டிரைவரு, அவருக்கு ஒரு சின்ன அறிவு வேண்டாம். அடிக்கிட்டு போடு. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடணும். அடுத்த டிவைடில் யூட்டன் பண்ணிக்கலாம். இந்த டிவைடில் அடுத்த டிவைடு. சரிங்களா? அந்த டிவைடில் அப்படியே யூட்டன் பண்ணி விடுங்க. சரிங்களா? அது இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கலாம். லெஃப்ட் வந்து அப்படியே ஃபுல்லாக ரைட்டு மாதிரி ஃபுல்லாக ரைட். எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது தாரணி. கிளச்சும் பிரேக்கும் யூஸ் பண்ணி திருப்பணும். போகலாம். ஸ்டாப் பண்ணி திருப்பணுமா தாரணி? உங்கள் கால் எக்ஸைட்லேயே இருக்கா தாரணி? யூட்டன் பண்ணுறோம். தவறு தாரணி. வச்சிருக்கேன் மிதிக்கலைங்கிறது. டக்குன்னு குறுக்கு ஒரு ஆள் வருவாங்க. பிரேக்கு நினச்சி எக்ஸைட் வச்சு என்ன பண்ணுவீங்க? கணக்கு புரியுதா? சும்மா வச்சு என்ன புரியும்? அதையே அங்கே வைக்கிறதுக்கு பிரேக்கிட்ட வச்சுக்கிட்டா தப்பு இல்லையே, சேஃப்டி தானே அது. இல்லை பின்னால் வர முடியும் கவனிக்கணும். ஒரு செகண்ட் அவங்க கவனிக்கணும். சரிங்களா? நம்ம நேராக ஜிஹெச் போய் வந்துடலாமா? நேராக ஜிஹெச் போயிடுறேன். ஜிஹெச் போய் அந்த வெள்ளிங்கடை ஆற்றில் கடைசி போய் இப்படி உள்ள வந்தோம். ஆமாம். பட் நம்ம ஏதோ ஒரு ரோடு பிடிச்சி ஓடிடும். வெள்ளிங்கடை ஆர்ச்சி போய் கல்லாங்கடை வழியாக வந்து உள்ள வந்தோம். சரிங்களா? நல்லா ஏண்டாங்க அருப்புக்கோட்டை 2 பேர் போனாலும் அருப்புக்கோட்டை கிலோமீட்டர் ரோடு மேராஜா? எனக்கு 2500 வேணும். நீ 500 சேர்த்து சொல்லிக்கோ. ஓகே. லெஃப்ட் வரக்கூடாது தாரணி. கீர் மாத்திர டைமிங் கொடுத்து எத்தனை கீர் போட்டீங்க தாரணி? போகலாம். இல்லை, கீரை வந்து கையில் ஃபீல் பண்ணுங்க. கான்செப்ட் புரியுதா? அதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியாது. எத்தனை கீர் போட்டீங்க தாரணி? இதுதான் போட்டுருந்தாங்க. கீரை ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. மல்லிகைப்பூ ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம் ஒரு முழம். அந்த பூவை வாங்கி கசக்கிறிவே தாரணி? கேட்குறேன். இல்லை, அந்த மல்லிகைப்பூ ஒரு 500, ஒரு முழம் 500 ரூபா. அந்த பூவை வாங்க தலையில் வைக்கிறாங்க. வாங்கினே கசக்கிறிவே என்ன பண்ணுவேன்? கொத்துனாப்பில் வச்சுருப்ப தெரியுமா? அந்த மாதிரி கொத்துனாப்பில் கீரை ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதை நீ ரசிக்க முடியும். அதை விட்டுட்டு நீ அதை ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ரசிக்க முடியாது. இப்போ விளைஞ்சனால அது கீரை சரியா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீ எவ்வளோக்கு எவ்வளோ ரசித்து வண்டியை ஓட்டுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ ரசித்து ஓட்டினா மட்டும்தான் அது கையில் நிற்கும். 5வது கீருக்கு 3வது கீர் போடுறீங்க, 4வது கீருக்கு 2வது கீர் போடுறீங்க. நான் வீடியோ பார்த்துக்கணும், நான்லாம் பொறுப்பு இல்லை.
வேணா பேசுங்க, பார்க்கறது இல்லை. அப்படியா? நீங்கிட்ட வந்து கேள்வி கேட்டால் நான் காட்டிடுவேன்ல, கேட்குறேன்னே காட்டுவேன்ல. என்னடா 15 நாள் பிள்ளையை தாண்டி விட்டா பணம் மட்டும் வாங்கிட்டா என்னத்தை சொல்லி கொடுத்துன்னு கேட்க மாட்டாங்கல்ல. ஓகே, ரிலாக்ஸ். கிளச்சு ஃபுல்லாக பிடிச்சிக்கோ, அப்படியே ரிலாக்ஸ் ஆகி. கியர் டவுன் பண்ணி போகாது. பட் நம்ம கிளச்சை செகண்ட் இல்லை, தேர்டு போடுறதுக்கலாம், அவ்வளோ டவுன் இல்லை. பட் உங்கள் கால் எக்ஸைட்லேயே இருக்குது, அது தவறான விஷயம். எக்ஸைட் சைடு போகக்கூடாது. நம்ம எங்கெங்கெல்லாம் சிரமமாக இருக்குமோ அங்கே பூராமே கால் பிரேக் கிட்ட தான் இருக்கும். தேடிக்கு நேற்றுக்கு இருந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி இல்லை தரணும். நம்மளோட இல்லை வந்துடும், அது வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் 4 நாள் நேற்றுக்கு தான் இன்றைக்கி பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்போது அது நல்லாயிருக்கும். பட் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் மாறும்போது அதை ஏற்றுக்க முடியாது. கரெக்டாக ஓகே, ஓடிடும். அக்கா யோசிப்பாங்க, நல்ல வேலை இவன் நம்மளை வீடியோ எடுக்கலை அப்படின்னு. ஏங்கக்கா அவங்க சொல்லிட்டாங்க, வேணாங்க நீங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்ருவீங்க, என் வீட்டுக்காரர் பார்ப்பாரு, அந்த பையன் தான் இந்த பேச்சு பேசுகிறானே, நீ ஓட்ட மாட்டேன்னு கேட்பாரு, தேவையா எனக்கு அப்படின்ட்டாங்க. எக்ஸேட்டர் புஷ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது தாரணி. ரிலாக்ஸாக இருக்கமா சொல்லுங்கப்பா. அப்படியா? என்ன பண்ணி கணபதி பாட்டிங்களா? பார்த்தோம், எங்க ஜென் காட்டினாங்க, 2-3 பார்த்தோம். இண்டிகா பார்த்தோம், அப்புறம் 800 பார்த்தோம். நீங்கள் தான் ஹை பட்ஜெட்டில் கேட்குறீங்களா? அந்த பட்ஜெட்டில் வண்டி தான் சிரமமே. கிடச்சது 60 கிடச்சது. அதில் எல்பிஜி இருக்குது, ஆனால் 2000 மாடல். பதில் சொல்லிட்டா வேணாமா? அந்த மாடல் தான்ப்பா அவ்வளோ கிடைக்கும். நீங்கள் என்ன 2022 கேட்குறீங்களா? நம்ம ரோடு போகணும் தாரணி, லெஃப்ட் வரக்கூடாது, நம்ம அந்த கல்லை ஒட்டியே போகணும். அப்போ தான் பின்னால் வர வாகனம் கரெக்டாக வருவாங்க. இல்லைன்னா அவங்க அந்த கேப்பை ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. வண்டி லெஃப்ட் வருது பார்த்தியா? இல்லை, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், டக்குன்னு முடிவு மாற்றிடணும். போகலாம். நீங்கள் 60 ரூபா கூட மறுபடியும் ஒரு 50-70 ரூபா வச்சு போட்டு ஒரு 2010 அந்த மாதிரி i10 ஆல்டோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கூட மறுபடியும் நீங்கள் இல்லாட்டியும் அப்பா எடுத்து யூஸ் பண்ணலாம், அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம். எக்கோ நம்ம ரோடு தாரணி போகலாம். நீங்கள் 60 ரூபாய்க்கு கடன் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறீங்க, கரெக்டாக தானே? மறுபடியும் திருப்பி நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப 30 ரூபாய்க்கு கேட்பான். என்ன கார் நடிச்சிருக்கோம். ரிலாக்ஸ் போகலாம். சிக்கன் கீர் பிரேக் நீங்கள் பிடிச்சினா நான் பிடிச்சினா தரணும். அக்கா வாரு நான் உட்காந்துக்கிறேன், தைரியமாக உட்காந்துக்கிறாங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுருக்கேன், தேர்ட் கியர். கால் எக்ஸைட் சைடு இருக்கணும்னு நினைக்கிறத விட நம்மளை சுற்றி நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா பிரேக் கிட்ட தான் இருக்கும், யூஸ் பண்ணணும், திருப்பலாம். கீர் என்ன பண்ணிடணும்,
அக்கா கண்டிப்பாக பார்க்கணும். இந்த பொண்ணு பார்க்கல, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் தான் முன்கூட்டியே கையை போட்டேன், பின்னால் வரவங்க நிற்க வச்சுட்டேன். என்னங்க இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு அந்த பிரேக் பிடிக்கிற நிலைமையை கரெக்டாக கொண்டு வர வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம சைடு மிரரை பாரு, அதை பாரு, இதை பாருன்னு கன்ஃபியூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மைண்டு வந்து மாறிடும். ஃபஸ்ட்டு நிதானமாக பிரேக் பிடிக்கணும். அது ரிப்பீட் மோடில் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஏமா லெஃப்ட் பார்க்க மாட்டேன்னு ஒருத்தர் கேட்பாரு பாருங்க, அந்த கேட்டன்னைக்கு அப்புறம் தான் நம்ம லெஃப்ட் பார்க்க ஆரம்பிப்போம். அந்த அடி வாங்கணும். அது வாங்காமல் வந்து நமக்கு அதுக்கு மெயினுக்கு வராது. நேர் கடைசி போய் லெஃப்ட் திரும்பிக்கலாம் தாங்க ஸ்பீடு பிரேக்கு. என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 to 80% தான் கொண்டு வர முடியும். பேலன்ஸ் 20% வந்து உங்கள் அனுபவம் தான் கொண்டு வரும். எந்த டிரைவிங் ஸ்கூல்லையுமே நான் 100% உங்களை கம்ப்ளீட் பண்ணிடுவேன்பாங்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. அதுக்கு வந்து ஒரு 1 month உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும், 15,000 ரூபா சம்பளம் வாங்கணும். கண்டிப்பாக 1 month ட்ராவல் பண்ணணும், சம்பளம் வாங்கணும். அதுவும் உங்கள் காரில் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம கிளியர் பண்ண முடியும். இதுதான் பேசிக்கு. இப்படி பண்ணுங்கிறது மெயின்டைன் கொண்டு வந்துட்டாலே மெல்ல மெல்ல நம்ம ஏரியாவுக்குள்ள டெய்லி காலைல 6 மணிக்கு வண்டி எடுத்தோமா, அம்மா அங்கிட்டு ஒரு ரவுண்டு வந்தோமா, மணி கொண்டு போய் கூட்டமெல்லாம் போய் நிறுத்திட்டோமா, மறுபடியும் அந்த 6 மணியே அப்படியே ஒரு 6:30 மணிக்கு வண்டி எடுத்தோமா, கணக்கு புரியுதுங்களா? அப்போ அந்த 6:30 மணியை முடிச்சுட்டு டப்புன்னு அந்த 6:30 மணியை 7 மணியாக மாற்றிருக்கோம். அப்படியே டிராஃபிக் மெல்ல மெல்ல அந்த டைமிங் ½ hour டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்றைக்கி காலைல 6 மணிக்கு எடுத்தோம், நாளைக்கு காலைல 6:30 மணிக்கு எடுக்கிறோம், நாளைக்கு 7 மணிக்கு எடுக்கிறோம். கணக்கு புரியுதுங்களா? நம்ம இங்கெல்லாம் டிரைவிங் ஸ்கூலில் என்னென்ன கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டு நம்ம அங்கே போய் அப்படி மெல்ல மெல்ல ப்ரோக்ராம் பண்ணால் தான் ஓ ரைட்டு இந்த இடத்துல இப்படி பண்ணணும். கமெண்ட் இல்லாமல் நாங்கள் எங்களுக்காக தனியாக கமெண்ட் வரணும். நீங்களே அதை யோசிச்சுக்கணும். ஓ இந்த இடத்துல இப்படி திட்டாரா இன்னாடா அப்படின்னு நீங்களே அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். இங்கே வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் தப்பு பண்ணுற கூட அதை நான் கண்டுபிடிச்சிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி நான் டேலி பண்ணிக்குவேன் இந்த இடத்துல. நேர் கடைசி போயில ஜமீன், நேர் கடைசி போய் லெஃப்ட் வந்தாங்க. இதுக்கு ஓட்டி பார்க்குறேங்கறியா? ஓட்டி பார்க்குறேன் என்ன ஒன்று டக்குன்னு சொல்லுவேன் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 நாளில் என்ன எனக்கு 1/2 மணி நேரம் தான் சொல்லி தரீங்க, எனக்குலாம் டைம் பத்தலை, என்ன டிரைவிங் ஸ்கூல் நடத்துறீங்க ஆயிடுச்சு. என்ன டிரைவிங் ஸ்கூல் நடத்துறீங்களாம் கேட்டுச்சு. இல்லைம்மா இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு நாள் போகப்போ அந்த ½ hour வந்து அப்படியே டைமிங் சேவ் ஆகணும். அது சேவ் ஆக தான் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் வெளியே வரும். நேராக போனதாங்க, நேராக போய் லெஃப்ட்டு. இது வரைக்கும் நம்ம ஒரு போகலாம். மெயின்டைன் பண்ணணும் போகலாம். நீங்கள் தம்பியை பிக்கப் பண்ணி காலப்பட்டி போனே பிக்கப் பண்ண வந்துடலாமாக்கா இல்லை என்ன வேண்டியது? அவர் போனால் ரெடியாக இருப்பாருங்களாங்க? 1 மணிக்கு அங்கே முடிஞ்சிடும். அது வீட்டில் வச்சுருந்தாங்க, செட்டுக்கு தான் போயிருந்தோம். சரி சரி. இது எதுவும் செட் ஆகிற மாதிரி இல்லை. ரொம்ப சொல்கிறது, நம்ம அதை ஓட்டினா லாரியை ஓட்டிடலாம். ஸ்டேரிங்கில் அவ்வளோ டைட்டாக இல்லை. நம்ம அங்கே ரைட்டில் ஒரு தாண்டி போகக்கூடாது. இவங்க பின்னால் போகிறதுக்கு வழி அதை யோசிக்கணும். மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டே போயிடும். 2000 மாடலில் வந்த போனால் அட்வைஸ் என்ன, புது வண்டி வாங்கலாமா? வாங்கக்கூடாது. புது வண்டி வாங்கவே கூடாது. பழைய வண்டி ஒரு 1,000 ரூபா 2 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வண்டி எடுத்துடணும்.
எடுத்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் அந்த வண்டியை நம்ம எவ்வளோ தூரம் அதை அவுட்டன் எடுக்க முடியுமோ எடுத்துடணும். கொண்டு போய் கொடுக்கும்போது 50,000 1 லட்சம் லாஸ் ஆனாலுமே நம்ம ஓட்டிட்டோம். 2 வருஷம் இந்த வண்டி ஓட்டியிருக்கோம். வருஷம் 5,000 மாதம் 5,000 கணக்கு போட்டாலும் அந்த காசு டேலி ஆயிடுச்சு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அந்த வண்டியை சேல் பண்ணால் நமக்கு மனசு வலிக்காது. அதே புது வண்டி போய் ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு லைட்டாக இந்த முக்கு திருப்பு லைட்டாக கீழே ஒரு கல் உரசிடும். நாளைக்கு காலை நீங்கள் வண்டி எடுக்க மாட்டீங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்காங்க, நம்ம லெஃப்ட் போகிறோம். கான்செப்ட் புரியுதுங்களா? இதே இந்த பட்ஜெட்டா ரைட்டு உரசி வச்சு பார்த்துக்கலாம். நம்ம ஓட்டி பழக தாண்ட இந்த வண்டியை வாங்கணும் திருப்பிக்கலாம் திருப்பி. ஆனால் இந்த பட்ஜெட் போடணும். குறைஞ்சது ஒரு 1.5 பட்ஜெட்டேஜ் போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஓட்டி பழகிறதுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இந்த பிள்ளை மாதிரி 30,000 ரூபாய்க்கு 40,000 வண்டி கேட்டிங்கன்னா இந்த பிள்ளை சொன்ன மாதிரி தான் நீங்கள் லாரியே ஓட்டிடலாம். அந்த வண்டியை ஓட்டினீங்கன்னா கண்டிஷன் இருக்குது. அப்படி இல்லை, அது ஆர்டினரி ஸ்டீரிங் ரொம்ப போட்டு திருப்ப வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஈஸியாக திருப்பிட்டீங்க. அது வந்து நீங்கள் சிரமப்படுத்திருப்பாரு. நேர் கடைசி 4 ரோட்டில் ரைட்டு நீங்கள் சொன்ன வழியிலேயே போயிடலாம். சரிங்களா? மெயின்டைன் பண்ணால் மட்டும் தான் போகும். அதுக்குள்ளே நான் ஊற்றிடணும் போகலாம். நான் யாருமே டிரைவிங் வரவங்க புது வண்டி எடுன்னு சொல்ல மாட்டாங்க. 1.5 பட்ஜெட் அவ்வளோதான். 1.5 பட்ஜெட் எடுத்தால் தான் நம்ம ஓட்டி போனாலும் கடைசிக்கு ஒரு 50 ரூபா தான் அடிவோம். 50 ரூபாங்கிறது நமக்கு வந்து அந்த இடத்துல பெரிய ஃபீலிங் வராது. 25 ரூபாய்க்கு எடுத்து 14 ரூபாய்க்கு கொடுத்தா அவ்வளோதான். 25 ரூபாய்க்கு எடுத்து 14 ரூபாய்க்கு கொடுக்குறக்குள்ள நீ வண்டிக்கு 30,000 ரூபாய் செலவு பண்ணிடுவேன். ஆமாம் ஆமாம். அதெல்லாம் சொன்னாங்கன்னா 4 மாதம் தான் இருக்குது, எஃப்சி முடிய போது இன்சூரன்ஸ் சொன்னாங்க. அந்த வண்டி வீட்டில் வச்சுக்கிட்டு சும்மா அங்கிட்டு கிட்ட பக்கத்து மல்லிகை கடையில் பருப்பு வாங்குறக்கும் மார்க்கெட்டில் மீன் வாங்குறக்கும் எல்பிஜி வேறு இருந்ததா, அதனால தான் ஒரே தான் அங்கே வீட்டில் வந்து வந்துக்கலாம். சரி ஒரு நாளைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட்ஜெட் ஓகே. 60 ரூபா பட்ஜெட் ஜென்ரலாக ஓகே தான். பட் அதை வண்டி ரொம்ப தெளிவாக செக் பண்ணி எடுத்தால் நமக்கு கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு மெயின்டைன் பண்ணி எடுக்கணும். அதெல்லாம் சீக்கிரம் இன்ஜின் ஹீட் ஆகிடும். அது வாங்கினாலும் 30-40 கிட்ட செலவு இருக்குது. நான் டயர்லாம் மாற்றேன். அது செட் ஆகாது. ரிலாக்ஸ். ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுங்க. ஹார்ன் அடிச்சிருக்கணும். ரிலாக்ஸ். மெயில்டாக மெயின்டைன் பண்ணால் போகும். நம்ம ரோடு லெஃப்ட்டும் பார்த்துருக்கணும் தாரணி. சரியா? அவர் பார் திட்டுறாரு. பார் ஃபஸ்ட் கீர் போட்டுக்கணும். இந்த புள்ள என்ன லெஃப்ட் பார்க்க முடியே திருப்பதின்னு திட்டினாரு. போகலாம். மாற்றணும். இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போனாராக்கா திலீப் செகண்ட் கியர். ஆனால் நாங்கள் இதுவும் பாளையம் அந்த ஏரியாவுக்கு போவோம். முடிஞ்ச வரையும் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும்க்கா முதல் 4 நாள் மெயின் ரோடு ஓட்டணும். அடுத்த 4 நாள் ஸ்பீடு பிரேக்குகளாக பார்த்து ஓட்டணும். அடுத்த 4 நாள் அதனால் திலீப் சூப்பராக சொல்லி தருவாப்புல. திலீப் தப்பே சொல்ல மாட்டேன். எனக்கு நான் உள்வாங்கணும்னா என்னன்னு எனக்கே தெரியும். இந்த மாதிரி ரிலாக்ஸாக என்ன திலீப் பொறுத்த வரைக்கும் ஆளு 4 பேர் எப்பவுமே கூட இருப்பாங்க. அது ஒன்று தான் சிரமம். அப்போ ஓட்டணும்னே தாட் இல்லைங்கண்ணா, லைசென்ஸ் வேணும்னு தான். அவ்வளோதான். அப்போ அந்த லைசென்ஸ் ஏப்பா இப்போ தம்பி சொல்லி அப்புறம் அந்த வேலை அங்கே நடக்கலைன்னா அப்புறம் அவனை லவ் பண்ணுவான்லப்பா. நல்ல காலத்துலேயும் அவனை லவ் பண்ணுவேன். அந்த கரண்ட்டுங்க பற்றிட்டு ரைட்டு சாமி வாங்கி ரைட்டு லாஸ்ட் வேணும். ஆமாம் நம்ம ரோட்டில் வரணும். ஏன் ப்ரோ டோக்கன் வாங்கிட்டான்? ஆமாம் அமௌண்ட்டும் வாங்கிட்டே கூப்பிட்ருவான். பிரச்சனை இல்லை. நான் என்ன பார்த்துட்டு நான் கூப்பிட்றேன். ஓகே. ஹரி வந்துச்சா வரலையா? இன்னைக்கு வருவாப்லையா? சரி மதியம் வந்துடுவாப்லையா? மதியம் வந்துட்டா அப்படின்னா முத்து நம்பர் அனுப்பிவிட்டு அவன்கிட்ட டோக்கன் வாங்கி ஃபாலோ பண்ணிக்க சொல்லு. மதியம் வந்துட்டா அப்படின்னா சரியா? ஓகேப்பா. பாட்டு கூப்பிட்றேன். நேர் கடைசி ரைட் வருதுங்க. ஆத்தாக்கு ஆறு அடிக்குமா? இல்லை ஆத்தா வேறு வழி இல்லை. ரைட்டு திரும்பின லெஃப்ட்டு வழி தெரியணுங்கிறியா? ஹார்ன் அடிச்சிருக்கோம்.
ரிலாக்ஸ். நம்ம இங்கே திருப்ப தான் தாண்டி போகிறோம். அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்பீடாக வந்து பிரயோஜனம் இல்லை. இங்கேருந்து கட் ரோடு, டூ வீலர் வரும், ஆளு வருவாங்க, திடீர்னு குழந்தைய ஓடி வரும். நிறுத்திக்கலாம். அவர் போயிட்டு விடு போகலாம். இது நின்று போகிறதுல தப்பே கிடையாது. நீ என்ன பண்ணுற? நாளைக்கு ஒன்று கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு மீதி 3 நாள் ஹோல்டு பண்ணிக்கிறியா? என்ன பண்ணுறீங்க? ஹோல்டு தானே பண்ணணும். சரி. இந்த 15 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுக்கிட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு அந்த வண்டியில் அங்கே போயிட்டு வேறு ஏதாவது நம்ம ஏதாவது சாகசம் பண்ணணுமா? எங்கேம்மா? இல்லைங்க, உங்கள் நம்மால் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆல்ரெடி அவர் உங்களுக்கு அங்கே என்னென்ன பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாரு. திருப்பி உங்கள் நம்மால் இருப்பார். காலை 8 மணிக்குள்ள நீங்கள் போயிடணும். போயிட்டீங்கன்னா அவர் இங்கே வந்து இதை தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவார். நடிச்சிருக்கணும் தாரணி. கேட்டு போட்டாங்களா இங்கே? ஆமாங்கக்கா, இது 1 வாரமாக வச்சுட்ருக்கு. டைம் யூஸ் பண்ணக்கூடாது. நீ டக்குன்னு திருப்புற வேலையை ஆரம்பிச்சிடும். என்ன போகலாம்? செகண்ட் கீர் போட்டு வந்துருக்கலாமா தாரணி? போட்டோன்னா முடிஞ்ச வரைக்கும் வண்டி மூவ் ஆனோடனே செகண்ட் கீர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருந்தாருங்க. செகண்ட் கீர் மட்டும் தான் நம்மளை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கீர் வந்து எப்போவுமே டேஞ்சர் தான். ஆமாங்க, ரிலாக்ஸ். இந்த லெஃப்டே போயிடலாம். நடந்து போகிறாங்களாங்க, அதில் போய் அங்கே ரைட் திரும்பிக்கலாம். கல்லை பிடிக்க வச்சுருக்காங்க தாரணி. இல்லை போகலாம், நமக்கு வழி இருக்குதாங்க. நமக்கு அந்த கல்லை பார்க்காம நமக்கு போகிற வழியை பார்த்தா வேலை முடியுது எல்லாருங்க. புர்கா வாங்கிட்டா? ஆமாம், புர்கா போட்டால் தெரிஞ்சுக்காது. நான் இங்கே அமுத்துலேன்னா வண்டினா ரைட்டில் போயிருக்கோம். வண்டி நிதானம் இல்லாமல் போயிட்டுருக்கு. தெரிஞ்சவங்க வராங்க வரல, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வண்டியை ஃபஸ்ட்டு கீர் போடுறோமா செகண்ட் கீர் போடுறோமா ரிலாக்ஸாக ஓடுறோமான்னு யோசிச்சுருக்கணும். கரெக்டா? வண்டி ஆஃப் ஆகி 1/2 மணி நேரம் ஆச்சு. ஃபஸ்ட்டு கீர் நம்ம ரோடு போகலாம். நம்மளுடைய கவனம் பூரா இங்கே மேடாக இருக்குது, ரோடு சிரமமாக இருக்குது, கவனமாக ஏற்றணும். வண்டி ஆஃப் ஆகிடக்கூடாதுன்னு தான் இருந்திருக்கணும். கரெக்டாக? இதை ஏற்றி அதையும் ஏற்றி இறக்கிட்டு இதை நவந்து வந்துடணும் தாரணி. சரி சரி சரி. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிட்டு மறுபடியும் மெயின்டைன் பண்ணால் ஈஸியாக போகும். இந்த ஃபீல் வரணும். நம்ம இந்த இடத்துல இவ்வளோ ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிற ஃபீல் வரணும். நம்ம ரோடு ரிலாக்ஸ், ஃபுல்லாக கிளச், லைட்டாக பிரேக். இன்னும் கொஞ்சம் போகணும். இங்கே
திருப்பிட்டிங்கன்னா இங்கே பள்ளம் ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் இங்கேருந்து வரும்போதே அந்த பள்ளத்தை கவனிச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் போய் லெஃப்ட் ஃபுல்லாக கர வெளியே வந்துடுச்சா ஸ்டடி பண்ணிக்கணும். லைட்டாக அவங்க ஹார்ன் அடிக்கிறதுக்கு அதில் வாங்காமல் செகண்ட் கியர் போடணும்னு மனசில் வச்சு நம்ம மூவ் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். கரெக்டாக அப்படி நமக்கு ஹார்ன் அடித்து ப்ரெஷர் கொடுக்குறவங்களாம் ஃப்ளைட்டில் போங்கன்னு சொல்லிடணும். டக்குன்னு டிக்கெட் லெஃப்ட் போட்டுக்கங்க. பிரேக்கர் இருந்தாலும் செகண்டில் போட்டுக்கலாமாண்ணா? ஸ்பீட் பிரேக்கில் செகண்ட் போகணுங்க. நீங்கள் நான் ஒன்றுமே இல்லை உட்காருங்க. நான் லெஃப்ட்